இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பாலக்கீரை ரெண்டையும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக சப்பாத்தி புருக்கி சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கூட நம்ம இந்த மாதிரி பாலக்கீரையை சேர்த்து சமைக்கும்போது உருளைக்கிழங்குக்கு கூடுதல் சுவை கிடைக்கும். அதே மாதிரி கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மாடி தோட்டத்துலேருந்து நான் தேவையான அளவுக்கு பாலக்கீரையை பறித்து எடுத்துக்கிறேன். பறித்து எடுத்த பாலக்கீரை ஒரு கட்டு அளவுக்கு இருக்குது. இப்போ இதை பூரா தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த பாலக்கீரையோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி கனமான நரம்பு பகுதி இருக்கும். இதை பூரா நம்ம தனியாக பிரித்து எடுத்துடணும். நம்மளுக்கு அந்த கீரை மட்டும்தான் வேணும். இதே மாதிரி எல்லா கீரைக்கும் அந்த நரம்பு பகுதியை தனியாக எடுத்துகிட்டு கீரையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதனோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 10 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது ரெண்டையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இந்த இஞ்சி பூண்டோட வாசம் நல்லா வரும்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். அப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட நல்லா ஒன்று சேர மாதிரி இந்த மாதிரி கரண்டினால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து திருப்பியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். 3 நிமிஷத்துக்குள்ளே உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின தக்காளி 2 சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தக்காளியை நம்ம ரொம்ப கரண்டினால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா பாதி வெந்த உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடும். அதனால் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா குழைவாகவும் இருக்குது. இப்போ கரண்டினால் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலாக்களை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இது கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா ஆர்டினரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்த மசாலாக்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வர மாதிரி 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச கீரையை சேர்த்துக்கணும். கீரையும் மசாலாக்களும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கரண்டினால் கலந்து விட்டுக்கணும். கீரை நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இந்த டைம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கீரையும் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும். உப்பை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு, கீரை, மசாலாக்கள் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பாலக் கிரேவி ஒரு திக்கான கிரேவியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்க இந்த ஆலு பாலக் கிரேவியை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.